வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்தி குக்கிங் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுக்கு மல்லி காஃபியும் நேந்திரம் பஜ்ஜியும் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுக்கு மல்லி காஃபி பவுடர் செய்யறதுக்காக தேவையான பொருட்கள்: தனியா, மிளகு, ஏலக்காய், திப்பிலி, சுக்கு. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம சூடாகிற பேருக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சுக்கு மல்லி காஃபி பவுடர் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள், எள்ளு, கொஞ்சோண்டு சோடா மாவு எடுத்துருக்கோம், உப்பு, வாழைப்பழம், சர்க்கரை, அரிசி மாவு, மைதா மாவு. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். பஜ்ஜி மாவு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சம் மைதா மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சோடா மாவு வச்சுருந்தோம்ல, சோடா மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா பஜ்ஜி மாவு வராது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 பழம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை பழம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி நல்லா வரும். நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுலேயும் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பழத்தை நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவில் முக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியுது பஜ்ஜி எப்படி வருதுன்ட்டு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எடுத்துடலாம். ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்பூன் நாடு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளோட சுக்கு மல்லி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்க என்ன மாதிரி இருக்கிற குட்டீஸ்லாம் இந்த மழை டைமில் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். வடிகட்டிக்கலாம். நம்மளோட சுக்குமல்லி காஃபியும் வாழைப்பழம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.